மிக மோசமான வசூல் விடுதலை 2வது பாகம் பண்ணிக்கொண்டு வருகிறது. இதனால் படக்குழு செம அப்செட்டில் இருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது விடுதலை 2வது பாகம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியானது. ஏன்னா முதல் பாகம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டது. அதனால் 2வது பாகத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த திரைப்படம் மகாராஜா திரைப்படம் போல் உலகம் முழுவதும் 200 கோடிக்கு மேலே வசூல் செய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலையும் படக்குழுவும் இருந்தாங்க, தயாரிப்பு நிறுவனம் இருந்தாங்க. ஆனால் இந்த திரைப்படத்துக்கு லைட்டாக நெகட்டிவ் விமர்சனம் வந்ததால் இந்த திரைப்படத்தோட வசூல் கம்மியாகி இருக்கு. எஸ் படத்தோட வசூல் முதல் நாள் 12 கோடி பண்ணியிருக்கு. 2வது நாள் 10 கோடி பண்ணியிருக்கு. 2 நாட்கள் முடிவில் இந்த திரைப்படம் 22 கோடி பண்ணியிருக்கு. 3வது நாள் 7 கோடி பண்ணி 30 கோடி பண்ணியிருக்கு. 4வது நாளும் 7 கோடி பண்ணி 37 கோடி இது வரைக்குமே பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தடுத்த நாள், அதாவது சாட்டர்டே சண்டே இந்த திரைப்படத்தோட வசூல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கும் காத்திருந்த படக்குழுவுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் அமைந்திருக்கு. கிட்டத்தட்ட 30% ஆஃப் ஷோ கூட ஹவுஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெற்றிமாறன் திரைப்படங்களே இதுதான் கொஞ்சம் மோசமான திரைப்படமாக ரசிகர்கள் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதனால் விடுதலை 2வது பாகம் நஷ்டத்தில் போயிடுமா அப்படிங்கிற கேள்விக்குறி இப்போ எழுந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.